நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு கம்பெனியில் புது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்போ கம்பெனி ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு இந்த புது சாஃப்ட்வேரில் இருக்க பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்றது. உடனே அவங்க ப்ராஜெக்டை பார்த்துட்டு ஐயோ இதை சரி பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. உடனே அவர் நான் உங்களுக்கு ஒரு ஜென் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் உடனே இன்னொரு இது என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியா இல்லை மந்திரவாதி குடும்பம், இங்கே போய் ஜென் கதை சொல்ல போகிறீங்க? இல்லை எனக்கு ஜென் கதையை சொல்கிறேன், அந்த ஜென் கதையை கேட்டால் தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், ஒரு நூலில் முடிச்சு விழுந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி அவுப்பீங்க? நூலை கட் பண்ணி அவுப்பீங்களா எப்படி? இல்லை முடிச்சு விழுந்துறதுக்கு நேரது திசையில் போய் அதை இழுத்து சரி பண்ணி அவுத்துறோம் அப்படின்றது. சரி, முடிச்சு அது வெளியில் தருது, அதனால் நாங்கள் நீங்கள் முடிச்சு அவுத்துடுறீங்க. ஆனால் சாஃப்ட்வேரில் என்னன்னே தெரியல, அது போயிடுச்சு. அதனால் அதை சரி பண்ணவே முடியாது. ஐயோ நான் உங்களை நம்பி லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணிட்டேன், இப்போ சரி பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டுருக்காரு. சரி, திருப்பியும் முயற்சி பண்ணிவிட்டு திருப்பியும் சரி பண்ணவே முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. உடனே திருப்பி இன்னொரு நான் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கதையை கேட்டு அப்புறம் முயற்சி பண்ணுங்கன்ட்டுருக்காரு. சொல்லுங்கன்ட்டுருக்காரு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பட்டத்து யானை இருந்தது. அந்த பட்டத்து யானையோட எடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ராஜா சொல்லுவார். சொன்னோன்னா அந்த அவையில் இருந்தவங்க யாருக்குமே அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு உடனே அதில் இருந்து ஒரு 10 வயது சிறுவன், அந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், நேராக படகை ஆற்றுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்ட்டு. ஆற்றுல கொண்டு போய் விடணும்னா அந்த யானையை அது மேலே ஏற்றுங்க அப்படின்னு. யானை அது மேலே ஏறின உடனே படகு உள்ள முங்கிச்சு. முங்கின உடனே அந்த சரிசமமாக தண்ணி நம்பினோன்னா அதை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே கூழாங்கல்லை தூக்கி போடுங்க. கரெக்டாக அந்த மார்க் வரைக்கும் கூழாங்கல்லை போட்டு இப்போ அந்த படகை எடுத்துகிட்டு போய் அந்த கல்லை எடை போடுங்க. அந்த கல் எவ்வளோ எடையோ அதுதான் அந்த யானையோட எடை அப்படின்னோடனே ராஜா அதேமாரி கொண்டு போய் அந்த கல்லை போட்டு எடையை கண்டுபிடிச்சார். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி அந்த மாதிரி அந்த சின்ன சிறுவனாலேயே அவ்வளோ பெரிய யானையை அறிஞர்களாலே முடியாது. அவன் புத்தி யோசனை பண்ணி அந்த யானையோட எடையை கண்டுபிடிச்சி சொன்னான். ஆனால் உங்களால் சொல்ல முடியாதவன்னா அப்புறம் அவங்க தீவிரமாக இறங்கி அந்த சாஃப்ட்வேரில் உள்ள சிக்கலை சரி பண்ணாங்க. இதுதான், எதுவுமே முயன்றால் முடியாது, எதுவுமே இல்லை. அதான் இந்த கதையில் வருது. நன்றி, வணக்கம்.